வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான கருவேப்பிலை பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க, பூச்சி இல்லாத மாதிரி. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தண்ணி இல்லாமல் வாணலி நல்லா சூடானதும் அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி முறன்னு வரணும். இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே வாணலியில் 2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட 1.5 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாவையும் சேர்த்து வறுத்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்து வறுத்துட்டு 1/2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்து இதை நல்லா வறுத்துட்டு இப்போது இதையும் வறுத்து எடுத்து அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து கொட்டி இது கூட பெருங்காயம், தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தால் சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடிங்க.